இன்றைய தினத்தின் கடைசி அமர்வு மாதா பிதாவாகி மக்களாகி நாயன்மார்கள் காலத்தின் சமூக நிலை. இன்றைய பாரத பண்பாட்டிற்கு வித்திட்டது தமிழகத்தில் பொயு 5ஆம் நூற்றாண்டிற்கு பின் எழுந்த பக்தி இயக்கம். இவ்வியக்கத்தை பற்றி தெற்கிலும் வடக்கிலும் பேரறிஞர்கள் பல ஆய்வுகளை எழுதியுள்ளனர். இந்த பக்தி இயக்கத்தின் மையமாக சைவ சமயத்தின் 63 நாயன்மார்கள் விளங்குகின்றனர். காரைக்கால் அம்மையார் தொடங்கி சுந்தரமூர்த்தி நாயனார் வரையிலான இந்த நாயன்மார்கள் அவர்களுடைய கால சமூக சூழல் பற்றி இன்னும் விரிவான ஆய்வுகள் தமிழில் நடக்கவில்லை. மிக குறிப்பாக ஆளுடைய பிள்ளையார் ஆளுடைய அரசுகள் காலத்தில் தமிழகத்தில் சமண மதத்தின் நிலை என்ன என்பது பற்றிய ஆய்வுகள் எதுவும் நடக்கவில்லை. ஆய்வுகள் என்ற பெயரில் மிக மேலோட்டமான தகவல்களை சேகரித்து சைவ சமயத்தை இருட்டடிப்பு செய்யும் வேலைகளை மிக அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கின்றன. இச்சூழலில் மூவர் முதலிகள் காலத்தில் தமிழகத்தில் என்ன விதமான அரசியல் சமூக பொருளாதார சூழல் நிலவியது என்பதை ஆய்வு செய்வதன் தொடக்க புள்ளியே இந்த உரை. பேச்சாளரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். திருநெல்வேலி அருகே உள்ள திருமங்கை நகர் என்னும் பேட்டை என்ற ஊரில் பிறந்தவர் திரு சௌந்தர சொக்கலிங்கம். நெல்லை சொக்கர் என்று அழைக்கப்படும் திரு சௌந்தர சொக்கலிங்கம் பொறியியலில் பட்டயப்படிப்பும் தமிழில் பட்டப்படிப்பும் முடித்த பின்னர் அச்சு மற்றும் காட்சி ஊடகத்துறையில் 14 ஆண்டுகள் பணிபுரிந்தவர். திருவாவடுதுறை ஆதீனத்தின் குலதெய்வமாக விளங்கும் ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகளின் மாணவ பரம்பரையில் வந்தவரும் சைவ சமயத்தின் அடையாளங்களை காக்க தனிநபராக போராடியவருமான சித்தாந்த பண்டித பூஷணம் சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்களின் மாணவரான சங்கரன் கோவில் ரத்னவேலன் அவர்களிடம் சைவ சித்தாந்த பாடம் கேட்டவர். 2021ஆம் ஆண்டு சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்களின் கட்டுரைகளை திரட்டி சைவ சமயத்தில் மொழிப்போர் நூலை வெளியிட்டவர். தினமலர் நாளிதழ் நிறுவனத்தின் ஆவண காப்பகத்தில் தற்போது தலைமை நூலகராக பணியாற்றி வருகிறார். செம்பொருள் ஆய்வு நூலகம் என்ற பெயரில் சைவ சமயத்திற்கான பிரத்யேக ஆய்வு நூலகம் அமைத்துள்ளார். சைவ சமயம் தொடர்பான ஆய்வுகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். வாருங்கள் திரு சௌந்தர சொக்கலிங்கம். திருச்சிற்றம்பலம். மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே வெண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மையாட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமீடினும் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். வேதப்பொருள் உணர்ந்தேம் மேவு சிவாகமத்தின் தீதில் பொருளும் தெளிந்துய்ந்தேம் ஏது குறை தெற்றிசூழ் சிங்கை சிவஞான மாமுடிவன் பொற்றாமரை அடிக்கள் பொக்கு. இப்போ என்னுடைய பேச்சு ஏற்கனவே பேசிட்டு போன ஐயாவினுடைய தொடர்ச்சியாக பரபக்கமாக கூட அமையலாம். ஆய்வு என்ற பெயரில் கந்தர்கோலமாக்குவது என்பது நமக்கு புதிதல்ல. இல்லைண்ணா நான் இங்கே ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் ஒன்றும் பண்ணல, அங்கே வரல ஸ்க்ரீன். ஓகே, ஒரே நிமிஷம் சரி பண்ணிடலாம். நல்லாவே ஆய்வு என்ற பெயரில் நம்ம மதத்தை அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து அதில் உள்ள ஒன்றுமே இல்லைன்னு காட்டுறதுல நம்மளை மாதிரி ஆர்வம் கொண்டவங்க யாருமே இல்லை. மேலை நாடுகளில் மதத்தின் மீது ஏற்பட்ட வெறுப்பு, அவங்க நிறைய மேற்கொண்ட டிப்ரெஷன்ஸ் அப்ரெஷன்ஸ் எல்லாமே சேர்த்து அவங்கள அந்த ஆய்வுக்கு தள்ளுச்சு. தமிழகத்தில் அப்படி இருந்ததா அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்டுக்கணும். இப்போ ஐயா சொன்னாங்க, ஞானசம்பந்தர் தமிழ்னு பேசினார், தன்னுடைய பேருக்கு பின்னால் முன்னால் தமிழ்னு போட்டுக்கிட்டார். அது ஏன் அப்படின்னு அவர் ஒரு காரணம் சொன்னார். அது உண்மையான காரணமா அப்படின்னு வரலாறு சொல்லுதா அப்படின்னு கேட்டால் இல்லை.
தமிழ்நாட்டில் நான் சொன்ன மாதிரி ஆய்வுகள் அப்படிங்கிறது மிக மிக மேலோட்டமாக நடந்திருக்கு. முழுமையான ஆய்வை நோக்கி நம்ம பயணப்பட வேண்டியிருக்குது. நாம் இதுவரைக்கும் செய்த ஆய்வுகள் எல்லாமே ஒரு 25% கூட இல்லை. இன்னும் நம்ம 1920-30 செய்து கொண்ட ஆய்வுகளையே இன்றைய வரைக்கும் பேசி கொண்டிருக்கிறோம். 1980க்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளை பற்றி இன்றைக்கு பேசுவாரே கிடையாது. அது நம்முடைய வரலாற்றை மாற்றி வச்சிருக்கு. அதனால் இப்போ நம்ம ஞானசம்பந்தர் ஏன் சமணர்களோடு மோதினார் அல்லது சமணர்கள் ஏன் சைவர்களோடு மோதினார்கள் அப்படிங்கிற சப்ஜெக்டை இப்போ நம்ம எடுத்துக்கோம். மாதா பிதாவாகி மக்களாகி என்பது திருநாவுக்கரசருடைய தேவாரம். மிக முக்கியமாக அவர் குடும்பத்தை பார்க்கிறார். குடும்பம்தான் சமூகம். சமணம் குடும்பத்துக்கு எதிராக இருந்ததா என்பது விசாரிக்க வேண்டிய ஒன்று. எந்த ஒரு கொள்கையுமே ஒரு அளவுக்கு மேலே பிரிச்சுக்கிட்டே போனால் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். இல்லைன்னா மனுஷனை டிப்ரெஷனில் தள்ளிடும். ரொம்ப ஆய்வு செய்யக்கூடாது. வாழ்க்கையை அனுபவிக்கணும், அவ்வளோதான். மாம்பழத்தை பார்த்தோம்னா அதை சாப்பிடணும். அதை எடுத்து வச்சுக்கிட்டு தோல் எப்படி இருக்குது, அது உள்ளே என்ன இருக்குது, அந்த சதை ஏன் அப்படி இருக்குது, அந்த கொட்டை ஏன் இப்படி இருக்குன்னா நம்ம ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா மாம்பழத்தினால் கிடைக்கக்கூடிய பயன் நமக்கு கிடைக்காது. இந்த கொள்கையை சங்க தமிழர்கள் தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள். அந்த கொள்கைக்கு அவர்கள் வர வேண்டும் என்றால் அப்படி அதற்கு முன்னே இருந்த நூற்றாண்டுகளிலே அவர்கள் வாழ்க்கையை எவ்வளவு அனுபவித்திருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தத்துவ கொள்கை இல்லை, தமிழில் தத்துவ கொள்கை இல்லை, தத்துவ கொள்கை இல்லை. ஐயா ஒன்று சொல்லிட்டு போனாங்க. இப்போ கடைசியாக 14ஆம் நூற்றாண்டில் தான் சைவ சித்தாந்தம் வந்திருக்குன்னு ஒரு அற்புத கண்டுபிடிப்பு ஒன்று சொல்லிட்டு போனாங்க. நல்ல கண்டுபிடிப்பு. இதை நிறைய பேர் சொல்கிறாங்க, சொல்லிக்கிடட்டும். ஆனால் வரலாறு அப்படி இல்லை. நான் இப்போ நம்முடைய ஆய்வு தமிழகத்தில் இது வரைக்கும் நடந்த ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தொல்காப்பியர் ஜைனர், திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் ஜைனர், 11 கீழ்கணக்கு எழுதியவங்க அத்தனை பேரும் ஜைனர்கள், இளங்கோவடிகள் ஜைனர், நான் ஜைனன், கருணாநிதி ஜைனர், அவருக்கு பின்னால் வந்தவங்க ஜைனர்கள். ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆய்வு இவ்வளோ கேவலமாக இருக்குது நாட்டில். வரலாறில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தொல்காப்பியத்தில் அவர் சொல்லக்கூடிய சில தத்துவ கருத்துக்கள் இருக்கின்றன, மறுக்கவில்லை. அந்த கருத்துக்கள் சமணத்துக்கு மட்டுமே உரியனவா என்பதை யாரும் குறுக்கு கேள்வி கேட்கவில்லை. ஒரு தத்துவம் என்பது திடீரென்று ஒரு நபரிடமிருந்து முளைத்து இந்த மண்ணுக்கு வர முடியாது. அந்த தத்துவம் அந்த சமூகத்தில் ஒரு சிறு பள்ளியாக பயிலப்பட்டு பல நூற்றாண்டுகளாக பயிலப்பட்டு எழுத்துப்பூர்வமாகவோ வாய்மொழி பூர்வமாகவோ பதிந்து அதன் பிறகுதான் அது ஒரு பெரிய பள்ளியாக செல்வாக்கு மிக்கதாக அது மாறும். இது இயல்பு. வேதத்தை கேட்டுக்கொண்டே வாய்மொழியாக பதிவு செய்த நம்ம பெரியவங்க எப்போ அதை எழுத்தில் பதிவு பண்ணாங்க? 1000க்கு பிறகு. சாயனர் ஏன் பாஷ்யம் எழுதினார்? எழுத ஆரம்பித்த பிறகு ஏற்பட்ட கோளாறுனால பாஷ்யம் எழுதினார். அப்போ எழுத்துக்கு வர்றதுக்கே இப்போ வேதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷம் ஒரு பழமைன்னு தோராயமாக வச்சுக்குவோம். ரொம்பலாம் பெருசாக போக வேண்டாம். அந்த 3000 வருஷமாக கேட்டு தானே எழுதி வச்சாங்க. அது இப்போ தானே எழுதுனாங்க. அப்போது ஒரு தத்துவம் என்பது உடனடியாக தோன்றிவிடாது. அது மெதுவாக தோன்றி அது பரவி அது பல்வேறு விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டு அதனுடைய செம்மையை நோக்கி. தத்துவம் ஏன் வருது அப்படின்னா, மனுஷன் வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் இருக்கணும், இவ்வளோதான். மனிதனுடைய ஒரே நோக்கம் இன்பம். எனக்கு துன்பமாக இருக்குப்பா, என் துன்பத்திலேருந்து நீ விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா நீ போன செஞ்சத்தில் கடுமையான பாவம் பண்ணியிருக்க, நீ துன்பத்தை அனுபவிச்சுதான் ஆகணும், உனக்கு வேறு வழியே கிடையாது. அடுத்த பிறவியில் வேணால் நீ என்ன செய்யலாம், இந்த துன்பத்திலேருந்து வெளியே வரலாம். அந்த துன்பத்திலேருந்து நீ வெளியே வர்றதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா நான் சொல்கிறத செய். இதை சமணம் சொல்லியது. சைவம் அந்த இடத்தில் தான் வென்றது. இப்போது விஷயத்துக்கு வரும். தொல்காப்பியரை நான் விட்டுறேன். அவரை நான் ஜைனருங்கிற கோட்பாட்டை நான் ஏற்கலை. இது என்னுடைய கருத்து. இப்போ நான் பேச போகிறது முழுவதும் என்னுடைய கருத்து. தொல்காப்பியருக்கு பிறகு சங்க இலக்கிய காலகட்டத்தை இப்போ 2025 இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, கீழடியில் கிடைச்ச பொருட்களை வைத்துக்கொண்டு சங்க இலக்கிய காலத்தை கிமு 4, கிமு 5, கிமு 6 அப்படின்னு கொண்டு போகிறாங்க. நான் இப்போ பொது புரிதலுக்காக கிபின்னு சொல்லிக்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கிபிக்கு பிறகு ஏற்பட்ட காலகட்டத்தில் வரக்கூடிய சங்க இலக்கியம் நம்ம கிபி 3ன்னு வச்சுக்குவோம். சங்க இலக்கியத்தினுடைய கடைசி சங்க காலகட்டத்தினுடைய கடைசி பகுதி கிபி 3. 4, 5, 6 இந்த நூற்றாண்டுகளில் தான் சிலப்பதிகாரம், மணிமேகலை, 14 கீழ்கணக்கு நூல்கள்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு கணக்கு அது பொருந்துதா என்று முதல்ல பார்த்துரும்.
தமிழ்நாட்டினுடைய சமண சைவ மோதலை, அது வந்து கருத்து மோதல், அது வன்முறை அல்ல. மிக தெளிவாக அதை நாம் மனதில் வாங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே கருத்து மோதல் மட்டும்தான் நடந்தது. அந்த மோதலினுடைய அந்த வரலாறு முழுமையாக எழுதப்படவில்லை. அதை எழுதினால் சம்பந்தருக்கு முன் சம்பந்தருக்கு பின் என்று தான் எழுத வேண்டும். அது ஏன் என்பதுதான் நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். சங்க இலக்கிய நூல்கள் 2 வகையாக இருக்குது, நமக்கே தெரியும். பாட்டும் தொகையும். முருகு பொருணாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தோடும் 10. இது 10 பாட்டு. நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியே அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை. இது 8. இந்த 10 பாட்டும் 8 தொகையும் தொகுக்கப்பட்டது பிற்காலத்தில் என்று சொல்கிறார்கள். நம்ம ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, அகநானூறு, அப்புறம் பட்டினப்பாலை, அதுக்கப்புறம் மதுரை காஞ்சியில் எல்லாம் சமணர்களை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் போய் பார்த்தேன். அதில் ஒரு இடத்துல சொல்கிறார், அகநானூரில் 132வது பாடலில், உண்ணாமையின் உயங்கிய மருங்கின் ஆடா படிவத்து ஆன்றோர் போல. இதான் சப்ஜெக்ட். ஆடா படிவத்து ஆன்றோர்னா நீராடாமல் தவசு இருக்கக்கூடிய தவசிகள்னு அர்த்தம். இவன் உடனே என்ன பண்ணிட்டான், நம்மளால் அது சமணன் இஸ் ஈக்குவல் டு சமணன் அப்படின்னு எழுதுனான். அது உண்மையா? இல்லை. அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் உலகம், உயிர், கடவுள் என்ற முப்பொருள்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய பல்வேறு தத்துவ பள்ளிகள் இருந்திருக்கின்றன. அதில் சமணமும் ஒன்று. அது ஆசீவகமும் இருந்திருக்கலாம், வேறு சில தத்துவ பள்ளிகளும் இருந்திருக்கலாம். அதற்கெல்லாம் நமக்கு இன்று நேரடியாக கருதுகோள் நம்ம இதுதான் அப்படின்னு உறுதியாக சொல்வதற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. ஆடா படிவம் என்ற ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு சமணர்கள் என்று சொன்னால் அது முட்டாள்தனம். 2, இதில் நேரடியாகவே இருக்குது. இருஞ்சேராடிய கொடுங்கவுள் கயவாய் மாரி யானையின் மருங்குல் தீண்டி பொறியறை எமிர்ந்த புலற்காய் கொன்றை நீடிய சடையோடு ஆடாமேனி குன்றுரை தவசியர் போல. நீடிய சடையோடு ஆடாமேனி குன்றுரை தவசியர் போல பல உடன் என்று ஊழ் நீளிடை பொற்பத் தோன்றும் அப்படின்னு நற்றினை சொல்லுது. ஒரு கொன்றை மரத்தை தலைவன் பார்க்குறான். அந்த கொன்றை மரம் எப்படி இருக்குது, சரஞ்சரமாக தொங்குது. அது சரக்கொன்றை. அதில் யானை வந்து உறாஞ்சிக்கிட்டு போகுது. அது பார்த்தா அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவசி ஒருத்தர் தலைவிரி கோலமாக ஜடையோடு இருக்கிறார், அப்படி போல் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கொன்றை மரம் தலைவன் சொல்கிறான். இதில் சமணத்தினுடைய குறியீடு எங்கே வருது? ஜடை வளர்த்தல் சமணத்தினுடைய அறிகுறி அல்ல என்பது சிறுபிள்ளைக்கு கூட தெரியும். இதை வந்து சமணத்தினுடைய அடையாளம் என்று ஒரு சில பேரறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தம்முடைய ஆய்வில். அதுவும் அச்சு போட்டிருக்கிறாங்க ஒரு பெரிய பிரபல நிறுவனத்தில். மதுரை காஞ்சியில் ஒரு குறிப்பு வருது. வண்டுபட பழுனிய தேனா தோற்றத்து பூவும் புகையும் சாவகர் பழிச்ச சென்ற காலமும் வருவுமயமும். ஓகே, இந்த இடத்துல சாவகர்னு நேரடியான வார்த்தை வருகிறது. சமண சமயத்தில் இல்லறத்தில் இருக்கக்கூடிய சமண சமயிகளை சாவகர் சிராவகர் என்று சொல்வது வழக்கம். எனவே இங்கே சாவகர் என்று வருகிறது. இது சாவகர்னே வச்சுக்கலாம். இது ஒன்று தான் நமக்கு சமணத்தினுடைய நேரடி ஆதாரம். மதுரை காஞ்சியில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டுகிறேன். பூலாங்குறிச்சி கல்வெட்டு இது வந்து களப்பிரர் காலத்தை சேர்ந்தது. நமக்கு இப்போ 1, 2, 3 சங்ககால இலக்கியங்களில் நேரடியாக நாம் வந்து மனம் ஒப்புக்கொள்ளும்படியான நேரடி சான்றுகள் எதுவும் இல்லை சமண சமயத்தை பற்றி. அடுத்து களப்பிரர்களை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. களப்பிரர்கள் யார்? அவர்கள் சமண சமயத்தவர்களா அல்லது அவர்கள் வேறு எதுவுமா? அவர்கள் கர்நாடக தேசத்து வந்தவர்களா? எஸ் ராமச்சந்திரன் சார் சொல்கிற மாதிரி அவர்கள் வேளாளர்களா? இதெல்லாம் பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டு இது எல்லாத்தையும் உடைச்சிருது. அந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டில் இருக்கக்கூடிய அந்த மன்னன் அவன் வந்து 2 தேவகுலங்கள் ஒரு தாபத பள்ளிக்கு அவன் வந்து இது கொடுக்குறான், தானம் கொடுக்குறான். அந்த கல்வெட்டில் தேவகுலம், தாபதப்பள்ளி, வாசிதேவனார் கோட்டம், பிரம்மச்சாரிகள், தர்மிகள் அப்படின்ற சம்ஸ்கிருத வார்த்தைகள் எல்லாம் வருது. இதில் வாசிதேவனார் கோட்டம் என்பதை சமணப்பள்ளியாக எடுக்க வேண்டுமா, வாசுதேவனார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்ற ஒரு சர்ச்சை இருக்கிறது. இதுவும் தொங்கலில் தான் இருக்குது பூலாங்குறிச்சி கல்வெட்டு. ஆனால் களப்பிரர்கள் சமணர்கள் அல்ல, சமணர்கள் மட்டுமே அல்ல என்பதற்கான ஒரு ஆதாரம். அவர்கள் சமணர்கள் என்று சொன்னால் கூட சமய அது என்ன சொல்வீங்க, சமய சார்பின்மை அல்லது நடுநிலைமையை மேற்கொண்ட ஒரு மன்னர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. அடுத்து நம்ம ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, 4, 5ஆம் நூற்றாண்டுகளிலே சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்றப்பட்டன அப்படிங்கிறத பல அறிஞர்கள் மாராசமாணிக்கனார் உட்பட எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த காலத்தை வந்து மிக அருமையாக கேள்விக்கு உட்படுத்தக்கூடியவர் நம்முடைய வையாபுரி பிள்ளை மட்டும்தான்.
வையாபுரி பிள்ளையினுடைய ஆய்வுகள் இன்னும் முழுமையாக நாம் பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்குது. இதில் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னென்னா, சிலப்பதிகாரத்துடைய காலத்தை நம்ம முடிவு பண்ணுவதற்கு கோவலனும் கண்ணகியும் காவிரி பூம்பட்டினத்திலிருந்து புறப்பட்ட போது அந்த காலம், மதுரை எரியுண்ட காலம், இவை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது எல்டி சாமிகண்ணு பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். போன 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு வானியல் ஒரு நிபுணராக இருந்தார். அவர் என்ன சொல்லார், அது கிபி 756 என்று சொல்கிறார். இது எந்த காலம்னா சுந்தரர் காலத்துக்கு பிறகு இந்த காலகட்டம். இதை மனசில் வச்சுக்கணும். அடுத்து சிலப்பதிகாரம் எதை பேசுகிறது அப்படின்னா, ஊழ்வினை உறுத்து ஊட்டும். இதான் சிலப்பதிகாரத்தினோட மைய கருத்து. மற்றதெல்லாம் அதை அப்புறம் வச்சுக்குவோம். வினை விளை காலமாதலின் யாவதும் சினையலர் வேம்பன் தேரானாகி, இது உள்ள வரக்கூடிய ஒரு வரி. உனக்கு வினை முதிரக்கூடிய காலம் விட்டது, அதனால் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்கிறார்கள். உண்மை வினை உறுத்த காலை செம்மையிலோருக்கு செய்தவம் உதவாதுன்றான். மேலே வினை நீ செஞ்ச வினை செஞ்ச பாவம் வரும் பொழுது நீ என்னதான் தவம் பண்ணாலும் அது உனக்கு உதவாதுங்கிறான். இதை மனுஷன் ஏற்றுப்பானா, அடித்து விரட்டுவானா? தத்துவ கொள்கையாகவே இருக்கட்டும், ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா எனக்கு தேவை என்னுடைய துன்பத்துக்கு தீர்வு, நீங்கள் உடனடியாக கொடுங்க. சமணம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இது வினை கொள்கையை மிகவும் வலியுறுத்தி சொல்கிறது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தினுடைய காலகட்டம் 756 ஒட்டி வரக்கூடிய 8ஆம் நூற்றாண்டு என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது கிபி 4-5ன்னு சொல்கிறாங்க. அது இல்லைங்கிறதுக்கான காரணத்தை அடுத்தாக்கில் சொல்கிறேன். மணிமேகலையில் வரக்கூடிய தர்க்க பொருட்கள், அவர் பேசக்கூடிய சில தர்க்கமான விஷயங்கள் எல்லாமே 5ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய புத்த மத நிபுணராகிய முனிவராகிய தின்னாகருடைய நியாயப்பிரவேசத்தை ஒட்டி வரக்கூடிய கருத்துக்கள் என்று வையாபுரி பிள்ளை பேசுகிறார். இதற்கு இதுவரை யாருமே மறுப்பு சொல்லலை. எந்த பேரறிஞரும் மணிமேகலுடைய காலத்தை நிர்ணயம் பண்ணும் பொழுது இந்த கருத்து அந்த கருத்து தானா என்று யாரும் அதை குறுக்கு விசாரணை செய்து இல்லை என்று மறுக்கவில்லை. இரண்டாவது, மணிமேகலையில் வரக்கூடிய சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய இசை நிலை, நாட்டிய கலை, இவை எல்லாமே சம்பந்தர் முதலானவரது காலத்தை அடுத்து காணப்படுவதற்கு பெரிதும் இயல்பு உண்டு என்று முதல்ல சொன்னவர் வையாபுரி பிள்ளை. பாட்டும் தொகையும் என்ற நூலில் மிக தெளிவாக சொல்கிறார். ஐயா சொன்னாங்க, இப்போ மணிமேகலையில் இருக்கக்கூடிய அந்த சமய கணக்கர்தம் திறம் கேட்ட காதையில் சொன்னாங்க, தமிழில் முதல்ல பதிவாகக்கூடிய பரபக்க தொகுப்புன்னு அதை சொல்லலாம். பிற மதங்களுடைய கொள்கைகளை தொகுத்து சொல்லி பிறகு தன் மதத்தினுடைய கொள்கையை சொல்வது, சுபட்சம் பரபட்சம் என்ற 2 பகுதி. இதில் பரபட்சத்தில் ஐயா சொல்லும் பொழுது 14ஆம் நூற்றாண்டில் சைவ சித்தாந்தம் வருதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு பதில் மணிமேகலையில் இருக்குது. பரசு நின் தெய்வம் எப்படித்து என்ன, உன் தெய்வம் என்னன்னு மட்டும்தான் அவள் கேட்டா, உன் கொள்கை என்னன்னு அவள் கேட்கலைன்னு அவர் சொல்கிறார். ஆனால் அவன் என்ன சொன்னான், இரு சுடரோடு இயமானன் 5பூதம் என்று 8 வகையும் உயிரும் யாக்கையுமாய் கட்டி நிற்போனும். அஷ்டமூர்த்த வடிவமாக இறைவன் பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், உயிர்கள் என்று 8 வடிவமாக. இயமானன்னா எஜமான்னு அர்த்தம். எஜமான்னா இங்கே உயிர்னு அர்த்தம். 8 விதமான பொருட்களாகவும் இறைவன் பரவி நிற்கிறான். 8 பொருட்களையும் அவன் கட்டி ஆளுகிறான் என்று சொல்கிறான். அப்போ உயிர்களுக்கு மேலாக தலைவன் பதி என்று ஒருவன் இருக்கிறான் என்று இங்கே சொல்லியாச்சு. கலை உருவினோனும், இதுக்கு யாருமே பொருள் சொல்லவே இல்லை. ஆனால் ஊவேசா மட்டும்தான் இதுக்கு குறிப்பு தெளிவாக எழுதியிருக்கிறார். கலை உருவுனா ஆகமத்தில் இறைவன் அந்த எப்படி கலை வடிவமாக இருக்கிறான் என்று ஒரு பெரிய விவரம் வருது சைவாகமங்களில். அந்த கலை வடிவத்தை தான் இவன் பேசுகிறான். கலை உருவினோனும் படைத்து விளையாடும் பண்பினோனும். இது ஏன் இதை சொன்னான் அப்படின்னா, இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான், அவன்தான் இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறான் என்று சொல்வதற்காக இந்த வார்த்தையை சொல்கிறான். படைத்து விளையாடும் பண்பு. அவனுக்கு விளையாட்டு போன்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மிக எளிமையானதுன்னு அர்த்தம். அது விளையாட்டு அல்ல, அதாவது ஸ்போர்ட்ஸுங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்க கூடாது. எளிமையானது, அவனுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. அவன் நினச்சான் சந்நிதி மாத்திரத்தினே நடக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வரி, துடைத்து துகள் தீர் தோற்றத்தோணும். இதுக்கப்புறம் இந்த வரியை என்ன பண்ணியிருக்காங்க, பிற்காலத்தில் வந்த பதிப்பில் துடைத்து துகள் தீர் அப்படிங்கிறத துயர் தீர்னு மாற்றிருக்காங்க. ஊவேசா துகள் தீர் என்று பதிப்பித்திருக்கிறார். துகள் என்றால் என்ன, சைவ சமயத்தில் ஆணவ மலம்னு அர்த்தம். துகள் அரு போதம் என்று ஒரு நூலே இருக்கிறது. காளி சிற்றம்பல நாடிகள் எழுதியது. மெய்கண்ட பரம்பரையில் வரக்கூடிய ஒரு மிக அற்புதமான உன்னதமான நூல். அது ஞானத்தில் மிக உயர்ந்த நூல். துடைத்து துகள்தீர் தோற்றத்தோனும்
தன்னில் வேறு தான் ஒன்று இலோனும். ஆகமம் சொல்லுது சுத்த ஸ்படிக சங்காசம்னு ஆரம்பித்து மிக அற்புதமாக அவன் ஒத்தையில் நிற்கக்கூடியவன், அவன் ஒருவன் என்று தமிழில் அவனுக்கு ஒரு பேர் இருக்குது. அதை ஆழ்வாரும் சுட்டுகிறார். ஒருவன்னா என்ன அர்த்தம்? அவன் மட்டும்தான் இருப்பான், யாருமே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரம்பொருள் ஒன்று, வஸ்து ஒன்று தான். வஸ்து நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தில் சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக செயல்பட்டிருக்கிறது என்பதை இவன் சொல்கிறான். இங்கே சொன்னது எல்லாமே சைவ சித்தாந்தம் தான். இந்த அளவுக்கு விரிவாக வைணவத்துக்கு அவன் கொடுக்கல, ஒரே வரியில் முடிச்சுட்டு போயிட்டான். அடுத்தாக்கல வைணவன் அவன் சொல்கிறான், நாரணன் புராணன் காரணன் நாரணன் காப்பான் என்றான் வைணவன், முடிச்சுட்டு போயிட்டான். அவன் அங்கேயும் புராணத்தை தான் தூக்கிட்டு வரான். யார்? வைஷ்ணவன். கிட்டத்தட்ட 800 400 500 வருஷம் கழித்து சிவஞான சித்தியார்லையும் புராணத்தை வச்சு தான் அடிக்கிறார் அருணந்தி சிவாச்சாரியார். அப்போது இங்கே சைவ சமயத்தில் அவன் சொன்னது எது? சைவ சித்தாந்தத்தை தான் மணிமேகலையில் பதிவு பண்ணும். சைவ சித்தாந்தம் எப்படி வந்தது? மணிமேகலையினுடைய காலம் 8 என்று வைத்துக்கொண்டால், ஞானசம்பந்தருடைய காலத்துக்கு பிறகு என்று வைத்துக்கொண்டால் இந்த கருத்து பொருந்தி வரும். இப்போ வையாபுரி பிள்ளையினுடைய காலக்கணக்கு, திருக்குறள் கிபி 600 அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை நம்ம ஒத்துக்காட்டாலும் 400 500ன்னு வச்சுக்குவோம், தப்பு கிடையாது. நாலடியார், திரிகடுகம், நான்மணி கடிகை, பழமொழி, இந்த நாளும் 700 to 750 அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு பிறகு இன்னா 40, 5 50, 5 70, மித்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வருது. இப்போது நாலடியார் பற்றி ஒரு பெரிய தடை நமக்கு இருக்கிறது. என்னென்னா, நாலடியார் என்பது எண்பெருங்குன்றத்து எண்ணாயிரவர்களும் எழுதிய ஒரு சமண பாடல்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது. இப்போ ஐயா ஒரு விஷயம் முக்கியமாக சொன்னாங்க, சமுதாயத்திற்கு ஒரு நல்ல நீதி நூல்கள் சொல்லும் பொழுது நம்ம வெண்பால் எழுதுறது வழக்கம்னாங்க. வெண்பா எப்போ வருது? சங்க இலக்கியங்கள் என்ன யாப்பில் இயன்றவை? வெண்பா யாப்பு எப்பொழுது வருகிறது என்று பார்த்தால் மிக தாமதமாக வருகிறது. 700 750 நாலடியாரில் மிக தெளிவாக 2 குறிப்பு நமக்கு இருக்கிறது. முத்தரையரை பற்றி 2 பாடல்கள் இருக்கிறது. முத்தரையருடைய காலம் 700 750, 650 750 காலகட்டம். 650 750 முத்தரையர் காலகட்டம் என்றால் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூலாகத்தான் நாலடியார் இருந்திருக்க வேண்டும். இது 2 நமக்கு ஆதாரம். பெருமுத்தரையர் பெரிதுவந்தியும் கருணைச்சுவரார்வர் கயவர் என்ற முதல் பாடலும், மல்லல்மா ஞாலத்து வாழ்பவருள் எல்லாம் செல்வரெனினும் கொடாதவர் நல்கூர்ந்த கண்ணும் பெருமுத்தரையரே செல்வரை சென்று இரவாதார். வறுமையில் இருந்த பொழுதும் பிறரை போய் கையேந்தி நிற்க மாட்டாங்க பெருமுத்தரையர்கள், அப்படிப்பட்ட வல்லன்மை உடையவர்கள் என்று அந்த பாடல் சொல்லுகிறது. இரண்டாவது, நாலடியாரில் ஜோதிடத்தை மறுக்கக்கூடிய ஒரு பாடல் இருக்கிறது என்று எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் மேற்கோள் காண்பித்திருக்கிறார்கள். இதே மாதிரி சங்க இலக்கியங்களில் இல்லாத ஒரு கதை பழமொழி 400 வருது. சால மறைத்தோம்பி சான்றவர் கைகரப்ப காலை கழிந்ததன் பின்றையும் மேலை கறவை கன்று ஊர்ந்தானை தந்தையும் ஊர்ந்தான். இது மனுநீதி சோழனுடைய கதை. இது சங்க இலக்கியத்தில் பதிவாகலை, இது பின்னால் வருது. நாலடியார் களப்பிரர் காலகட்டத்தில் இயற்றப்பட்டதென்றால் 14 கீழ்கணக்கு நூல்களும் களப்பிரர் காலத்தில் இயற்றப்பட்டதென்றால் அந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் ஏன் களப்பிரர்களை பற்றி பேச்சில்லை? இது முதல் கேள்வி. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் 4-5 நூற்றாண்டுகளில் இயற்றப்பட்டிருந்தால் ஏன் அதில் களப்பிரர்களை பற்றி பேச்சில்லை? அது சேர சோழ பாண்டிய மன்னர்கள் என்ற மூவேந்தர்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறது. கொடும் கருநாடர் என்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சிலப்பதிகாரத்தில் பதிவாகிறது. அந்த கொடும் கருநாடர் என்பவர்கள் களப்பிரர்கள் தானா? ஆட்சியில் இருப்பவர்களை பற்றி ஒரே ஒரு சொல்லில் சொல்லி முடித்துவிட்டு போக முடியுமா ஒரு காப்பியம்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்று விடையில்லை. ஆகையினால் வையாபுரி பிள்ளையினுடைய காலகட்டம் மிக அற்புதமாக பொருந்தி வந்திருக்கிறது. இது ஏன் என்றது நான் பின்னால் அடுத்தாக்கில் விளக்குறேன். யாப்பருங்கல விருத்தியில் நாலடியாரை பற்றி வரும்பொழுது ஒரு வரி வருகிறது, நக்கீரர் 4 அடி 400 வண்ணத்தால் வருவனவும். நாலடியாருக்கு முன்னால் நக்கீரர் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆனால் இது வேறொரு பிரதியில் இல்லை என்று வையாபுரி பிள்ளை பதிவு பண்ணியிருக்கிறார். திருநெல்வேலி நெல்லையப்ப கவிராயருடைய வீட்டு பிரதியில் அது பதிவாகவில்லை என்று சொல்லிட்டு அவரே வையாபுரி பிள்ளை இன்னொன்று சொல்லுகிறார், யாப்பருங்கால விருத்திக்கு செம்பதிப்பு வந்தால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்குங்கிறார். யாப்பருங்கால விருத்திக்கு மட்டுமில்லை, நம்முடைய சங்க இலக்கியங்கள் அனைத்துக்குமே செம்பதிப்பு வந்தால் தான் பல விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அது என்றைக்கு நடக்கும்னு நமக்கு தெரியாது. இனியவை 40 நூலில் பிரம்மாவோட வணக்கம் இருக்குங்கிறார் அவர் வையாபுரி பிள்ளை. பிரம்மாவினுடைய வழிபாடு இவர் 7ன்னு சொல்கிறார். நீங்கள் தோராயமாக 5ன்னு வச்சுக்கிட்டா கூட 5, 6, 7க்கு பிறகு தான் பிரம்மாவினுடைய வணக்கம் வருகிறது. மாமல்லபுரம் தர்மராஜா குடைவரை கோயிலில் ஒரு பிரம்மாவினுடைய சிற்பம் இருக்கிறது. அது தமிழகத்தினுடைய முதல் சிற்பமாக இருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு முந்தி பிரம்மாவினுடைய சிற்பம் எதுவும் இருக்கிறதா?
கிடைத்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் வையாபுரி பிள்ளை சொல்வது 100% பொருந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். 11 கீழ்கணக்கு நூல்களில் நாலடியார், திணைமாலை 150, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, இந்த 5 நூல்கள் மட்டும்தான் சமணர்களால் இயற்றப்பட்டவை. மீதி அனைத்தும் சமணர்கள் அல்லாதவர்களால் இயற்றப்பட்டவை. இதில் ஆச்சார கோவையெல்லாம் வருது. இந்த ஆச்சார கோவையெல்லாம் எப்படிப்பட்ட நூல் என்பதை வையாபுரி பிள்ளை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். பல்வேறு ஸ்மிருதிகளினுடைய சாரங்களை எடுத்து தொகுத்து அந்த ஆச்சார கோவை எழுதப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக வகுத்திருக்கிறார். ஸ்மிருதிகளினுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் எப்பொழுது ஏற்பட்டது? களப்பிரர்கள் காலத்தில் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குமா? களப்பிரர்கள் சமணர்கள் என்று சொன்னால் அவர்கள் காலத்தில் ஸ்மிருதிகள் உள்ளே செல்வாக்கு செலுத்தியிருக்க முடியுமா என்ற கேள்வி நமக்கு வருகிறது. அதுவும் நமக்கு பொருந்தாது. சங்க இலக்கியத்தில் வையாபுரி பிள்ளை கவனித்த ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை அவர் சொல்கிறார். என்னென்னா, வினை கொள்கை கடுமையாக இல்லை. சமணர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு அவங்களுடைய அடித்தளம் என்னவென்றால், தத்துவ அடித்தளம் என்றால் வினை கொள்கை கடுமையானது. நீங்கள் இந்த பிறவியில், போன பிறவியில் செஞ்ச பாவத்துக்கு இந்த பிறவியில் அனுபவித்தே தீர வேண்டும். அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த அனுபவித்து கொண்டே நீங்கள் நல்லன செய்ய வேண்டும். நற்காட்சி, நல் ஞானமெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்த பிறவி நல்ல பிறவியாக அமையும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். புறநானூற்றில் ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்குறான். 134வது பாடலில் ஆய் அரசனை பற்றி, இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் என்னும் அறவிலை வணிகன் ஆய் அலன். மிக தெளிவாக அடிச்சிட்டான். இந்த பிறவியில் நான் செய்கிறது எனக்கு மறுமைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மம் செய்யக்கூடிய மன்னன் ஆய் இல்லை. அவன் என்ன செய்கிறான்? பிறரும் சான்றோர் சென்ற நெறியென ஆங்குபட்டன்று அவன் கை வன்மையே. என்னுடைய முன்னோர்கள் இந்த கொடையை செய்தார்கள், நானும் அந்த கொடையை செய்கிறேன், அவ்வளவுதான். நான் இதை செய்தால் அடுத்த பிறவியில் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்பதற்காக நான் இதை செய்யவில்லை என்று அவன் வினை கொள்கையை சாடுகிறான். இந்த வினை கொள்கையை சாடக்கூடிய கொள்கை புறநானூற்றில் பதிவாகிறது என்றால் அந்த காலத்தில் சமணம் எப்படி இருந்திருக்கும், என்ன நிலையில் இருந்திருக்கும் என்று நான் கேட்கிறேன். சமணம் இல்லவே இல்லை என்று நான் சாதிக்கவில்லை. ஆனால் சமணத்தினுடைய செல்வாக்கு என்ன நிலையில் இருந்தது என்பது நாம் யோசிக்க வேண்டிய ஒரு பொருள். வையாபுரி பிள்ளை மிக தெளிவாக ஒரு விஷயத்தில் சொல்கிறார். தமிழ்நாட்டில் மிக அதிக அளவில் ஜைன சமயம் ஒழுக்கத்தை வலியுறுத்தி வந்தது. அந்த ஒழுக்கத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க? கர்ம கோட்பாடுகளை பற்றி மிக அருமையாக அவங்க விரிவாக ஆராய்வு செய்கிறாங்க. இந்த ஆய்வுகள் எல்லாமே ஞானசம்பந்தர் காலத்துக்கு பிறகுதான் கூர்மை பெறுகின்றன அப்படிங்கிறார் அவர். அவர்களுடைய வடமொழி வரலாறு, அத்தமாகதி வரலாறு எடுத்து பார்த்தா கூட அவங்க 4-5ஆம் நூற்றாண்டுகளில் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய மூல நூல்களையே தொகுக்கிறார்கள். அது குஜராத்தில் வல்லபிங்கிற இடத்துல நடக்குது. அப்போ எப்படி அவன் 4-5ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் அவன் பெரிய அளவில் அவன் கோல வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நமக்கு. 2 பிரிவு இருக்குது. திகம்பரம், சுவேதாம்பரம் என்ற 2 பிரிவு இருக்கிறது. சுவேதாம்பரர்கள் பார்ஸ்வநாதர் வழியில் வந்தவர்கள் என்றும், திகம்பரர்கள் மகாவீரர் வழியில் வந்தவர்கள் என்றும் அவர்கள் சொல்கிறாங்க. அவங்களுடைய கொள்கைகளை அவர்கள் ஆகமங்கள் என்று சொல்கிறார்கள். புத்தருடைய மொழியாக பாலி மொழி அறியப்படுவது போல் மகாவீரருடைய மொழியாக அர்த்தமாகதி அறியப்படுகிறது. அர்த்தமாகதியில் தொகுக்கப்பட்ட நூல்கள் எல்லாமே, சொல்லப்பட்ட நூல்கள் எல்லாமே நேரடி நூல்கள் அல்ல என்று ஆங்கில ஆய்வாளர்களும் நம் உள்ளூர் ஆய்வாளர்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அவை எப்படி இருக்கிறது என்றால் திரிபடங்களை பார்த்து போல செய்தது போல் இருக்கிறது என்கிறார்கள். அவன் திரிபடம்னு ஒன்று பண்ணிட்டான், நம்ம அவசரமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத அப்படியே தொகுத்துட்டாங்க. இதை அவங்க சமணர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்க ஆச்சாராங்கம், பகவதி சூத்திரம் இதையெல்லாம் நாங்கள் 5ஆம் நூற்றாண்டில் தான் தொகுத்தோம். திகம்பரர்கள் மிக முக்கியமான ஒரு கொள்கை வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய நூல்கள் எல்லாம் எப்போவோ அழிந்து போய்விட்டன. இந்த கொள்கையை அவன் தெளிவாக வச்சிருக்கிறான். சுவேதாம்பரர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஜைன சமயத்திலே 4 வகை பிரிவுகள் உள்ளே இருக்கின்றன. ஒன்று நமக்கு தெரிந்த திகம்பரம், சுவேதாம்பரம், 3வது ஸ்தானவாசகம், 4வது யாப்பனியம். இந்த ஸ்தானவாசகர்கள் என்பவர்கள் உருவ வழிபாடை மேற்கொள்ளாதவர்கள். யாப்பனியம் நமக்கு நம்மளை மாதிரியே இருப்பான். அவன் எல்லா சிலையும் வச்சுக்குவான், எல்லா மந்திர தந்திரமும் செய்வான். யாப்பனியம் இவன் பின்னால் வரான், 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்குள்ளே வரான். ஸ்தானவாசிகர்கள் அந்த மூல நூல்களை உருவம் இல்லாத நிலையில் வழிபடக்கூடியவர்கள். சுவேதாம்பரர்கள் இந்த ஆகமங்களை உருவ நிலையில் வழிபடக்கூடியவர்கள். அதாவது இந்த நூல்களுக்கே ஒரு உருவம் கொடுத்து வழிபடுறாங்க. இதான் பின்னால் ஜனவாணின்னு வருது, சரஸ்வதி என்று வருகிறது. முனைவர் வேதாச்சலம் ஒரு கருத்தை சொல்கிறார். என்னென்னா, சம்பந்தர் வருகைக்கு பிறகு
சமணர்கள் தங்களுடைய பின்னடைவிற்கான காரணங்களை போக்கிக் கொண்டு சமணத்தை வளர்த்துள்ளனர். அவருக்கு பிறகுதான் சமணத்தில் உருவ வழிபாடு மிக அதிக அளவில் பெருகியிருக்கிறது என்று சொல்கிறார். இப்போ நம்ம கிமு 6லேருந்து கிபி 6 வரைக்குமான காலகட்டத்தில் நமக்கு 90 கல்வெட்டு கிடைக்குது. இந்த 90 கல்வெட்டுகளில் பெரும்பான்மையும் நமக்கு கல் படுக்கையும் அது மேலே இருக்கக்கூடிய தமிழ் பிராமி கல்வெட்டும் தான். இதில் மொத்தம் 90 கல்வெட்டில் நமக்கு மொத்தம் 14 இடங்கள், ஏரியாக்கள் 14, 36 பகுதிகள். இப்போ மதுரைன்னு எடுத்துக்கிட்டால் மதுரையிலே ஒரு 4-5 இடத்துல கிடைக்கும். அப்படி இதில் மதுரையில் மட்டும் எல்லா ஊரையும் சேர்த்து, மதுரையில் மட்டும் விழுப்புரம், திண்டுக்கல்னு எல்லா ஊரையும் சேர்த்ததில் மதுரையில் மட்டும் 15 ஏரியாவில் கிடச்சிருக்கு நமக்கு. இதில் இந்த மதுரையில் கிடைச்ச கல்வெட்டினுடைய காலம் கிமு 2லேருந்து கிபி 1 வரைக்கும் தான். இது ஒரு தகவல். இந்த தகவல் ஏன் அப்படின்னா, அந்த மாங்குளம் கல்வெட்டில் அது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். சிறீகு, இகுவன், தம், அசீதன், கனி, வெசன், விசீவன் என்ற பாகத சொற்கள் புழங்குகின்றன. கிபி 6 வரைக்கும் கண்டெடுக்கப்பட்ட எந்த தமிழ் இப்போ பிராமி கல்வெட்டுகள்லையும் நேரடியான தமிழ் வார்த்தைகள் கொடுப்பித்தவன் அப்படிங்கிற 1-2 சொற்களை தவிர மீதி எல்லாம் பெயர் சொற்கள் அனைத்துமே பாகத சொற்களாக இருக்கின்றன, அதாவது பிராகிருத சொற்களாக இருக்கின்றன என்பது இங்கே கவனிக்க வேண்டியது. இப்போ கிபி 9ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சன்மதி சூத்திரம் என்று ஒரு நூல். இந்த நூலை மூக்கு ஜெகநாதராஜா தமிழிலே மொழிபெயர்த்து அவர்களுடைய சமண நூல் சொல்கிறார். அதில் அதனுடைய முன்னுரையில் ஒரு சில விஷயங்களை ரொம்ப தெளிவாக அவர் வலியுறுத்துகிறார். என்னென்னா, சமணத்தில் அறிவுக்கும் அறத்திற்கும் தான் முதலிடம், மகாவீரருக்கு கூட முதலிடம் கிடையாது. அறம் என்றால் என்ன? கொல்லாமை பிரதான அறம் அவங்களுக்கு. இந்த கொல்லாமை என்ற ஒன்றை வைத்து கொண்டு தான் அவர்கள் தங்களுடைய சக்கரத்தை நாடு முழுக்க சுழற்றினார்கள். அது பாரத தேசத்தை ஒரு பெரிய திருப்பியது என்பது எல்லோருக்கும் தெரியும். வட இந்தியாவில் இந்த கொல்லாமை என்பது பௌத்தத்திற்கும் சமணத்திற்கும் எவ்வளோ பெரிய போரையே உருவாக்கியது என்பதும் வரலாறு. பௌத்த சமணத்தினுடைய மிக முக்கியமான கொள்கை அநேகாந்தவாதம் என்று சொல்லக்கூடிய சியாத்வாதம். இந்த சியாத்வாதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு உண்மை என்பது ஒரு பொருள் அல்ல, ஒரு கோணத்தில் பார்க்க முடியாது, அதை ஒரு 360 டிகிரியில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 360 டிகிரியை 7ஆக பகுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னென்னா, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், விளக்க முடியாததாகலாம், உள்ளது என விளக்க முடியாததாகலாம், இல்லது என விளக்க முடியாததாகலாம், உள்ளது இல்லது என விளக்க முடியாததாகலாம். சப்தபங்கி நியாயம். எஸ், இது சப்தபங்கின்னு ஒரு பேர் உண்டதுக்கு. ஆனால் அவங்க சொல்கிறது சியாத்வாதம் உண்டு. அது ரெண்டு பேர் உண்டு. சப்தபங்கி நயம் என்றும் இதுக்கு பேர் உண்டு. இப்போது விஷயத்துக்கு வருவோம். இப்போ இதுவரைக்கும் நான் சொன்ன கருத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிபி 1லிருந்து கிபி 5 வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் சமணம் என்பது ஒரு மிக சாதாரணமான அளவில் ஒரு மதமாக வளர்ந்து 5க்கு பிறகு அது ஒரு வேகத்தை எடுக்கிறது என்று நாம் கருதி கொள்ளலாம். சங்க காலத்திலும் சரி, அதற்கு பின்னால் சம்பந்தர் காலம் வரையிலும் சரி, தமிழ்நாட்டிலே எல்லா விதமான மதங்களும் அமைதியாக சமூக நல்லிணக்கத்தோடு இருந்தன என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டு கொண்டார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் போரிட்டு கொண்டார்கள் என்று எந்த விதமான சான்றுகளும் நமக்கு இல்லை. தர்மம் செய்வதில் எல்லா மதங்களும் உறுதியாக இருந்தன, அதிலும் மாற்று கருத்து இல்லை. இந்த கொள்கைகளை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு பிறகு மிக முக்கியமாக ஐயா ரகுராமன் அவர்கள் சொல்லும் பொழுது, சம்பந்தர் தமிழில் சில முக்கியமான முன்னெடுப்புகளை எடுத்தார் என்று சொல்கிறார் அல்லவா, அது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அதை ஏன் சமணர்கள் செய்யவில்லை சம்பந்தருக்கு முன்பு என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதான் சிலப்பதிகாரம் இருக்கேன்னு நம்ம ஒரு கேள்விக்கு போகிறோம். சிலப்பதிகாரம் நீண்ட நெடிய அகவல் பாவால் ஆகியது. மணிமேகலையும் அப்படித்தான், அவங்க எந்த விதமான புதுசும் செய்யலை. ரெண்டாவது, கலைக்கும் பெண்களுக்கும் சமணர்கள் எதிரானவர்கள் என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. அது சமணர்கள், இன்றைய சமணர்கள்ட்ட கேட்டால் அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கலைக்கு அவர்கள் எதிரோ இல்லையோ, ஆனால் பெண்களுக்கு அவருடைய கருத்துக்கள் எதிரானவை என்பது மிக தெளிவு. ஏனென்றால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கடுமையான விரதங்கள் இருக்கிறது அல்லவா, அவற்றை பெண்களால் அனுஷ்டிக்க முடியாது. அதனால் பெண்கள் இந்த பிறவியில் ஒரு குறிப்பிட்ட துறவு நிலையை அடைந்து
அடுத்த பிறவியில் அவர்கள் ஆண்களாக பிறந்து அதன் பிறகுதான் முக்தி அடைய முடியும் என்று சியாத்வாதம் தெளிவாக சொல்கிறது. அது பெண்களை மட்டப்படுத்துகிறது என்று நாம் கருதி கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் உடல் சார்ந்து அதை பேசுகிறார்கள். இந்த கொள்கையை கொண்டு தமிழ்நாட்டில் அவங்க பேசுனாங்கன்னா எந்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பு இருக்குங்கிறத உங்கள் சிந்தனைக்கு நான் விட்டுறேன். இதை மீறி தமிழ்நாட்டில் சமணம் பல்வேறு இடங்களில் வளர்ந்தது உண்மை. ஏனென்றால் தமிழ் மக்கள் எல்லா தத்துவங்களையும் வரவேற்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் நமக்கு ஒரு கற்பனை இருக்கிறது. சமணர்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் தமிழ்நாடு முழுக்க வியாபித்து அரக்கர்கள் போல் எல்லாரையும் அழித்து கொண்டிருந்தார்கள், அப்படியெல்லாம் இல்லை. அவங்க அந்தந்த பகுதியில் குழு குழுவாக இருந்தாங்க. காஞ்சிபுரத்தில் இருந்தாங்க, நடுநாட்டில் இருந்தாங்க, பாண்டி நாட்டில் மதுரையில் இருந்தாங்க, தெற்கே கன்னியாகுமரியிலையும் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை அமைதியாக போயிட்டு இருந்தது. இப்போது அவங்க தமிழுக்கு தொண்டு செய்தார்கள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நமக்கு தொண்டுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை தமிழில். இப்போ கிறிஸ்தவர்கள் தமிழுக்கு தொண்டு செய்தார்கள், இஸ்லாமியர்கள் தமிழுக்கு தொண்டு செய்தார்கள் அப்படிலாம் சொல்லுவோம். அதில் நமக்கு முதல்ல ஆரம்பித்தது சமணர்கள் தான். சமணர்கள் எவ்வளோ பெரிய தொண்டு பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு நம்ம ஆய்வாளர் பேசுவான். என்ன சொல்லியிருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்கப்பா அப்படின்னு கேட்டால், எவ்வளோ இலக்கண நூல் எழுதியிருக்கான் பார், சரி அப்புறம் எவ்வளோ நீதி நூல் எழுதியிருக்கான், சரி அப்புறம் சத்தம் இருக்காது. இலக்கணமும் நீதி நூல்களும் துறவுக்கு உதவக்கூடியவை, அவை கணக்கு சார்ந்தவை. அவன் உணர்வுக்கு இடம் அளிக்கவில்லை என்பதற்கு அது தெளிவு. நிகண்டுகள் கூட 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, பிங்களந்தையே முதல்ல 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வருகிறது. பிங்களந்தையில் சிவன் இந்த சிவபெருமானை பற்றிய வார்த்தைகள் எல்லாத்தையுமே அவர்கள் சமணர்கள் என்று சொல்கிறார்கள். இப்போ இவ்வளவு தொகுத்து பார்க்கும் பொழுது சமணர்களுடைய காலகட்டம் என்பது கிபி 1லிருந்து 6 வரைக்கும் மிக சாதாரணமான ஒரு வளர்ச்சியான ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் தமிழ் மொழியை ஆதரிக்கவில்லை. தமிழ் மொழியை அவர்கள் ஆதரித்திருந்தால் அவருடைய படுக்கைகளிலே நல்ல தமிழ் சொற்கள் காண கிடைத்திருக்கும். எங்கேயுமே இல்லை, பெயர் சொல் இல்லை, பெயர் சொல் தமிழில் இல்லை. அவர்கள் அந்த தானத்தை அனுபவித்த துறவிகளாகட்டும், அந்த தானத்தை கொடுத்தவர்களாகட்டும், இவர்கள் 2 பேருமே வணிக சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சமணம் விவசாயத்துக்கு எதிரானது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதை அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். சமணம் விவசாயத்துக்கு அனுமதிக்கிறது இல்லை, அது புழு பூச்சியெல்லாம் செத்து போயிரும்ன்றோம், அதனால் அவன் அனுமதிக்கிறது. அப்புறம் வாணிகம் மட்டும் எங்கேருந்து நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அதனால் இது என்ன சொல்கிறான், அவன் இந்த கொள்கை பெண்களுக்கு எதிரானது, அவன் இதெல்லாம் சொல்கிறான். அப்போ மொழி என்று வரும் பொழுது அவன் என்ன நினைக்கிறான், என்னுடைய மூல மொழியான அர்த்தமாகதியில் நான் பேசினாலே மக்கள் புரிந்து கொள்வார்கள், அதுவே போதுமானது என்று நினைக்கிறான். இந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வர்றோம். என்ன செய்கிறோம் அப்படின்னா, மதுரையில் அன்றைய பாண்டிய மன்னனை கைப்பற்றி இருந்த ஜைனர்கள் பாகத மொழி பேசக்கூடியவர்கள். அவர்கள் தமிழ் ஆர்வலர்களும் அல்ல, அவர்கள் தமிழ் சமணர்களும் அல்ல. ஒரு சிலர் சொல்கிறார்கள் அவருடைய ரிச்சுவல் லாங்குவேஜ் என்பது பாகதமாக இருக்கலாம், அவர்கள் தமிழ் சமணர்களாக கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்கிறார்கள். பின்னால் வந்த சமணர்கள் தங்களுடைய கொள்கையை ஏன் தமிழில் மொழிபெயர்த்தார்கள், அதை ஏன் முன்னால் இருந்த சமணர்கள் ஏன் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி வருகிறது. பின்னால் வந்த சீவக சிந்தாமணி தமிழ்நாட்டினுடைய களவு பண்பாடு, அந்த சங்ககால இலக்கிய பண்பாட்டை அப்படியே உள்வாங்கி செய்யப்படுகிறது. அது யார் அடித்த அடியினுடைய விளைவு? சங்ககாலத்தினுடைய பண்பாட்டை சமணர்கள் நிராகரிக்கிறார்கள். எஸ்ராம் சந்திரனையா மிக முக்கியமான ஒரு குறிப்பு கொடுத்தார். என்னென்னா, குன்றக்குறவையில் ஒரு வரி வருது, பெருக நல்மணம் விடு பிழை மனம் இன்னொரு வருது. முருகப்பெருமானை நான் கூப்பிடுறேன், அவன்கிட்ட நான் சில வரங்கள் கேட்குறேன். அந்த வரங்களை நான் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த வரியை சொல்கிறார் அவர், பெருக நல் மனம் விடுக பிழை மனம். பிழை மனம்னா என்ன? களவு மனம் என்ற ஒரு பொருள் கொள்கிறார். களவை அவர்கள் ஆதரிக்கவில்லை. உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம், இந்த இரண்டையும் சமணம் மிக மிக வலியுறுத்தி பேசுகிறது. அதுக்கு தான் அவன் எல்லா கடுமையான விரதங்களையும் வைக்கிறான். இப்போ ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு வரும் பொழுது அங்கு இருந்த சமணர்களை அவர் ஏன் வெல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஞானசம்பந்தர் தம்முடைய பதிகங்கள் முழுக்க சமணர்களை கடுமையாக விமர்சிக்கிறார். என்ன விமர்சனம், அன்ன விமர்சனம் இல்லை, கடுமையாக விமர்சிக்கிறார். மிக முக்கியமாக அவங்கள சொல்லும் பொழுது தன்னுடைய பதிகத்தில் அவர் 2 பேரை சேர்த்தே சொல்கிறார். யாரை? சமணர்களையும் பௌத்தர்களையும். யாரையுமே பிரித்து சொல்லலை, 2 பேரும் ஒன்று தாங்கிறார் அவர். சாவாயும் வாது செய் சாவகர் சாக்கியர். இங்கே சாவகர் என்பவர்கள் சமணர்கள், இல்லறத்தார். அப்போ அங்கே திகம்பரர்கள் மட்டும்தான் வாது செஞ்சாங்களான்னு இல்லை, இவனும் சேர்ந்து தான் செஞ்சான். சமணர்கள் ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்க. இவங்க கேள்வியே கேட்கல, சம்பந்தர் கேள்வியே கேட்கல, அவங்க சும்மா பக்தியை மட்டுமே போதும் போதும்னு பாடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க.
கேள்வி எல்லாம் போதுங்கிற அளவுக்கு கேட்டவன் சமணன். இந்த மைக்குன்னா என்ன? யாராவது இந்த பாலகங்காதரத்திலருடைய பகவத்கீதை மொழிபெயர்ப்பு வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் உண்மைன்னா என்னென்னு ஆரம்பித்து ஒரு 50-60 பக்கத்துக்கு விளக்க எழுதியிருப்பார். படிச்சிங்கன்னா மண்டை காஞ்சி போயிடும். பகவத்கீதையை பின்னால் பரப்புனதில் மிக முக்கியமான பங்கை இஸ்கானுக்கு தான் இருக்குது. அவன் எளிமையாக எழுதிட்டு போயிட்டான். பாலகங்காதர திலகர் அது முயற்சி பண்ணார், ஆனால் அது நடக்கலை. எதுக்காக சொல்ல வரேன்? ஒரு தத்துவத்தை நீங்கள் சொல்லும் பொழுது வெகுஜன மக்களுடைய மதமாக நீங்கள் மாற வேண்டும் என்று நினைத்தால் அவனுக்கு புரிகிற மொழியில் சொல்லணும். இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, சாவாயும் வாதுசை சாவகர் சாக்கியர். அவனுடைய இயல்பான குணத்தை சொல்ல, எப்போ பார்த்தாலும் அவன் தர்க்கம் பண்ணுவான். தர்க்கம் 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 தர்க்கம். இரண்டாவது, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குணம் என்னென்னா கடுமையான விரதம். இன்னொரு பாட்டில் திருவலஞ்சொல்லியில் சொல்கிறார், வீடும் ஞானமும் வேண்டுதீரேல் விரதங்களால் வாடி ஞானம் என்ன ஆவதும் அப்படிங்கிறார். உனக்கு வீடு வேணுமா, முக்தி வேணுமா, ஞானம் வேணுமா, விரதத்தை போட்டு ஏன்பா இப்படி போட்டு பாடாப்படுத்துறீங்க? உங்கள் உடம்பை போட்டு எதுக்கு படுத்துறீங்க? இறைவனை வழிபடுங்கள். பூத்தூவி திருவலஞ்சொல்லியில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுங்கள் அப்படின்னு ஒரு கேட்குறேன். சமணர்கள் மிக அது கொடுமையான அளவில் தர்க்கத்தினுடைய எல்லைக்கே போய் அவங்க தர்க்கம் பண்ணுறதுனால தான் ஞானசம்பந்தர் தம்முடைய சைவ ஸ்தாபன பதிகமாகிய வாழ்க அந்தனர் பதிகத்தில் ஒரு பாட்டில் சொல்கிறார், ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா, சுடர் விட்டு உளன் எங்கள் சோதி, மா துக்கம் நீங்கள் உருவீர் மனம் பற்றி வாழ்மீன்கள். சமண சமயம் வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு நம்பிக்கையை கொடுப்பதில் அது தோல்வி அடைகிறது. சைவ சமயம் வாழ்க்கையை வாழ்வதற்கான நம்பிக்கையை முழுவதுமாக கொடுக்கிறது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பதற்கு இணையான வார்த்தையை நீங்கள் வேறு எந்த நூல்லையாவது காமிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களை சமமாகவே அது கருதுகிறது. பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. எல்லா இடத்துலையும் அம்பிகையோட சேர்த்து தான் சொல்கிறாங்க. காரைக்கால் அம்மையார் ஒன்றுமே சொல்லவில்லை, ஐயா சொல்லிட்டு போனாங்க. அருளே உலகலாம் ஆழ்விப்பது அம்மையார் சொல்லியிருக்காங்க. அறிவிப்பான் தானே, அறிவான் தானே, இதெல்லாம் தத்துவம் இல்லாமல் வேறு என்னது? ஒரு தத்துவங்கிறது உடனே வந்துடுமா? ஞானசம்பந்தர்கிட்ட மட்டுமா தத்துவம் வந்தது? காரைக்கால் அம்மையாருக்கு முந்தியும் சைவ சித்தாந்த தத்துவம் இருந்தது. பாசுபதம் அதனுடைய தாய் என்று சொன்னால் பாசுபதத்தினுடைய பல்வேறு கிளைகளில் ஒன்று சைவ சித்தாந்தம், அல்லது பாசுபதத்துக்கு இணையாக இன்னொரு கிளையாக இருந்தது சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்த கொள்கை தமிழ்நாட்டிலே காரைக்கால் அம்மையார் வழியாக வெளியே வருகிறது. காரைக்கால் அம்மையார் தம்முடைய பாடல்களில் மிக தெளிவாக தத்துவத்தை சொல்லியிருக்கிறார். வெறும் சுடுகாட்டு தெய்வமாக இறைவனை சொல்லவில்லை. சுடுகாட்டு தெய்வமாக இருந்தால் அருள் என்ற வார்த்தை எப்படி வரும்? அந்த அருளே உலகலாம் ஆழ்விப்பது என்ற வார்த்தையே பின்னாளில் சிவஞான போதத்திலும் சிவஞான சித்தியாரிலும் பல்வேறு செய்யுட்களாக விரிகின்றன. ஞானசம்பந்தரும் அப்பரடிகளும் சுவாமிக்கும் அம்மைக்குமான உறவை மிக தெளிவாக அற்புதமான அந்த நிலையை காட்டியிருக்கிறார்கள். அப்பரடிகளுடைய அந்த மாதர்பிறை கன்னியானை பாடல் எல்லோருக்கும் தெரியும். நிற்பதும் காண்பதும் எல்லாம் சிவமும் சத்தியமாக பார்த்தார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. அப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்தது உலகம். இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து நிற்பதற்கு தேவை நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கொடுப்பது சைவம். சமணம் அந்த நம்பிக்கையை கொடுப்பதில் தோல்வி அடைந்தது. அது முழுக்க முழுக்க தர்க்கமாகவே சிந்தித்து உணர்வுகளை அது மலினப்படுத்தியது. உணர்வுகளுக்கு அது இடம் கொடுக்கவில்லை. அதனால் அது கலைக்கு இடம் கொடுக்கவில்லை என்ற வாதமும் சரியாக இருக்கக்கூடும். அப்படியானால் மதுரை காஞ்சியில் வரக்கூடிய அந்த பள்ளியில் அவர்கள் வழிபட்டார்கள். அப்போ அந்த பள்ளி எப்படி இருந்திருக்கும்? அந்த பள்ளியில் சிற்பங்கள் இருந்திருக்கிறதா? இருந்திருக்கும். அவங்க ஒரு அளவோடு தான் நின்றுருப்பாங்க. அதனால தான் பிற்காலத்தில் ஜெயினர்கள் கூட வியாகரணம் எழுதுகிறான், ஜோதிடம் வானியல் எழுதுகிறான், அப்புறம் கணித நூல் எழுதுகிறான். ஆனால் எங்கேயுமே அவன் கலை நூல் எழுதுன மாதிரி தெரியல எனக்கு. ஓவியம் எப்படி செய்யணும், சிற்பம் எப்படி செய்யணும், அதெல்லாமே இந்த பக்கம் தான் நடக்குது. அறிவும் உணர்வும் சமநிலையில் இருந்தால்தான் மனிதன் வாழ முடியும் என்பதில் மிக தெளிவு. அது ஞானசம்பந்தர் சொல்கிறார். ஞானசம்பந்தர் தம்முடைய பாடல்களிலே வெறுமனே பக்தியை மட்டும் பாடிட்டு போயிட்டாருங்கிறத வையாபுரி பிள்ளை இந்த இடத்துல ஒரு தப்பு செய்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தர்க்கமாகவே விளங்கிய சமணத்தை பக்தி என்ற வெறி அலை தள்ளி கொண்டு போய்விட்டதுன்னு எழுதுகிறார். என்ன, அவர் அத்வைதி என்பதனால் அப்போ சொல்லியிருக்கலாம் என்று நினைக்கிறேன். வைதிக சமயங்கள் பக்தியையே பெருந்துணையாக கொண்டு அந்த நெறியையே வலியுறுத்தி வந்தன. உணர்ச்சி மேலிட்டால் எழுந்த இப்பக்தி நெறி வெகு விரைவில் தர்க்க நெறியை புறங்கண்டு விட்டது. நாடு முழுவதும் பக்தி பெருவெள்ளம் பறந்து பாய்ந்து தர்க்கமாகிய பெரு நெருப்பை அவித்து விட்டது அப்படின்னு சொல்றார். யார்? வையாபுரி பிள்ளை. ஞானசம்பந்தர் வெறும் பக்தியை மட்டுமே சொல்லலை. ஞானசம்பந்தரோ அவருக்கு பின்னால் வந்த சமய குறவர்களோ அந்த பக்தியினூடே அவர்கள் தத்துவத்தை பொதிந்து வைத்திருக்கிறார்கள். தேவையானவனுக்கு தத்துவம் தேவை, மற்றவங்களுக்கு பக்தி போதும். பக்தி என்பது
சங்கராத்வைதம் சொல்வது போல் அது கீழ்நிலை அல்ல. சைவ சித்தாந்தத்தில் பக்தி மேலே வரைக்கும் வருது, முக்தி நிலை வரைக்கும் வருது. முக்தி அடைந்த பின்னரும் நீ கோயிலுக்கு போகணும்னு சிவஞான போதும் உத்தரவு போடுது. எதற்காக? உன்னுடைய ஆணவமலம் உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. பக்தி என்பதை அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்படி தான் ஞானசம்பந்தர் சொல்கிறார். இதில் மிக முக்கியமாக மதுரை பதிகத்தில் ஞானசம்பந்தர் எல்லா பாடல்களையும் தம்முடைய 9வது பாடல்களில் சமணர்களையும் பௌத்தர்களையும் அவர் சாடுகிறார். மக்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார். நீங்கள் சமண பௌத்தர்களுடைய அறிவுரைகளை கேளாதீர்கள், அவர்கள் பொய் பேசுகிறார்கள், அவர்கள் வஞ்சகர்கள், முரட்டர்கள், பிரட்டர்கள், முட்டைகள்னு என்னெல்லாமோ சொல்கிறார். இது எல்லாத்தையும் வச்சுருங்க, இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஆள் கேள்வி கேட்குறார். யார் ரகுராம், நீங்கள் எங்கேயா தத்துவத்தை பேசுனீங்க? தத்துவமே பேசலையே, நீங்கள் வெறும் பூவை மட்டும் போட்டு போகிறேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னார்ல. நம்ம ஆள் இப்போ ஞானசம்பந்தர் சொல்கிறார். மதுரையில் வந்து இறங்கின உடனே மங்கையர்க்கரசியார் பார்த்த உடனே இது சிறுவயது பாலகனாக இருக்கிறாரே, இவர் எப்படி அந்த சமணர்களை எதிர்த்து எப்படி இவர் வாதிடப் போகிறார் என்று தெரியவில்லையே அப்படின்னு சொன்ன உடனே ஞானசம்பந்தர் ஒரு அற்புதமான பதிகத்தை அருளி செய்கிறார். மாணிநேர்விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் என்று அந்த பாடல் தொடங்குகிறது. இந்த பதிகம் முழுக்கவும் இந்த பதிகத்தில் மட்டும்தான் சமணர்களுடைய உறைவிடம், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய அன்றைய நிலை இவ்வளத்தையும் புட்டு வச்சிருக்கார். தமிழ்நாட்டில் இருந்த எந்த ஆய்வாளர்களும் இந்த பதிகத்தையும் இன்னொரு 2 வரியையும் கவனிக்கவே இல்லை. அது ஏன்னு எனக்கே தெரியல. மாராசமாணிக்கனார் உள்பட எல்லாரையும் நான் தேடி பார்த்துட்டேன், ஒருத்தரும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் மாராசமாணிக்கனார் இதுக்கு வந்து இன்னொரு ஒரு இடத்துல ஒரு பொருள் சொல்கிறார், அதையும் நான் சொல்லிடுறேன். மாணிநேர்விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் பாணல் வாயூர் பால நீங்கிவன் என்று நீ பரிவெய்திடேல் ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனருட்கிளியேனலின் திரு ஆலவாயரன் நிற்கவே. இது முதல் பாடல். இந்த பாடலில் சமணர்கள் எங்கே உறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆனை மாமலை ஆதியாய இடங்கள் சொல்கிறார். இதுக்கு பேர் எண்பெருங்குன்றம்னு பேர். மலை குகையில் தங்கியிருப்பவன் நிச்சயமாக சாவகனாகவோ சுவேதாம்பரனாகவோ இருக்க முடியாது. அவன் ஜைனன், அவன் திகம்பரனாகத்தான் இருக்க முடியும். இது முதல் பகுதி. அப்போ அவர்களுடைய உறைவிடத்தை முதல் பாட்டில் சொல்லிவிட்டார். 2வது பாட்டில் சொல்கிறாரு, அவங்களுடைய மொழியை பற்றி பேசுகிறார். அவன் என்ன மொழியில் பேசியிருக்காங்கிறத சொல்கிறார். ஆகமத்தோடு மந்திரங்கள் அமைந்த சங்கத பங்கமா, பாகதத்தோடு இறைத்துரைத்த சனங்கள் வெட்கூறு பக்கமா, மாகதக் கரி போல் தெரிந்து புரிந்து நின்றுனும் மாசுசேர் ஆகதற்கெளியே நலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. என்ன சொல்கிறாரு? நீங்கள் சொல்லக்கூடிய ஆகமம் என்று சொல்லக்கூடிய நூல்களில் இருக்கக்கூடிய மந்திரங்களை கூட நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள்? சிதைத்து பேசுகிறீர்கள். அந்த மொழிக்கு பாகதம் என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள். அந்த பாகதத்தையும் எப்படி சொல்கிறீர்கள்? மிக சத்தமாக பேசுகிறீர்கள். பிராகிருத மொழி, அர்த்தமாகதி மொழியை பேசியவர்கள் தான் அன்று பாண்டியன் அவையில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சார்பில் தான் பாண்டியன் இருந்திருக்கிறான் என்பது இதில் தெளிவு. இது அகச்சான்று என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பாகதத்தோடு இறைத்துரைத்த சனங்கள், இது அவருடைய மொழி. 3வது பாடலில் அவர் என்ன சொல்றாரு? அவங்களுடைய கொள்கையை சொல்லுகிறார். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், சியாத்வாதம் என்பது அநேகாந்தவாதம், சப்தபங்கி நியாயம் என்று சொன்னேன். அதில் ஒரு பொருளை நிர்ணயிப்பதற்கு 7 விதமான தர்க்கங்களை நாம் பயன்படுத்துவோம். முதல் கொள்கையே முதல் கொள்கையை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இதுதான் முதல் கொள்கை. இதை சொல்றார். அத்தகு பொருள் உண்டும் இல்லையும் என்று நின்றவர் கச்சமா ஒத்து ஒவ்வாமை மொழிந்து வாதில் அழிந்தெழுந்த கவிப்பெயர் சத்திரத்தின் மடிந்தொடிந்து சனங்கள் வெட்குற நக்கமே சித்திரர் கேளியே நலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. அத்தகு பொருள் அப்படின்னா வஸ்துன்னு அர்த்தம். தத்துவ விவாதங்களை நம்ம சொல்லும் பொழுது பரம்பொருளை வஸ்து நிர்ணயம் என்று சொல்லுவோம். இந்த வஸ்து நிர்ணயத்தை அவன் என்ன சொல்கிறான்? உண்டும் இல்லையுங்கிறான். இருக்கு ஆனால் இல்லை, நம்ம பாஷையில் சொல்கிறது தான். இப்படி நீ சொல்கிறியே, ஒத்துக்கோ, இல்லைன்னா ஒவ்வாமை போ. நீ ரெண்டையும் கலந்து பேசுறியே ஏன் அப்படின்னு அவர் கேட்குறார். இந்த இடத்த அவனுடைய கொள்கையை வெளிப்படையாக சொல்கிறார். ஒத்து ஒவ்வாமை மொழிந்து. இப்போ இன்றைக்கெல்லாம் சொல்ல, கவிஞனுடைய ஆயுதத்திலோடு நீ மோதாதே, கவிஞன் கையில் இருக்கக்கூடியது பேனாவல்ல, அது கத்தி அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அதுக்கு முதல்ல வித்து போட்டது ஞானசம்பந்தர் சொல்கிறார். கவிப்பெயர் சத்திரத்தின் மடிந்து. கவிப்பெயர் சத்திரம்னா கவியாகிய என்னுடைய வாளில் மடியக்கூடிய சனங்கள்னு சொல்கிறார். அவர் தன்னுடைய கவியை வாழ் என்று சொல்லுகிறார். சத்திரம்னா வாழ். 4வது பாடலில் சொல்கிறார், அப்படி இருந்த அந்த சமணர்களுடைய பெயர்கள் என்ன என்று கேட்க வேண்டியிருக்கு இல்லையா? அப்போ இந்த பேரை சொல்கிறார். சமணர்களுக்கு என்ன பேர் இருந்திருக்கு? அவன் அழகா நெடுஞ்செழியன், கிள்ளி, வளவன், அந்த மாதிரி ஏதாவது பேர் வச்சிருக்கிறானா அப்படின்னு கேட்டால் இல்லை.
அவன் தமிழன் தானையா, தமிழ் சமணன் நம்ம சொல்கிறோமே இப்போ, அப்படி ஒரு கொள்கை இருந்த மாதிரி இருந்ததா சமணன்ட்ட அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார், சந்துசேனனும் இந்துசேனனும் தர்மசேனனும் கருமை சேர் கந்துசேனனும் கனகசேனனும் முதலதாகிய பெயர்களா. இன்று வரைக்கும் இந்த பெயர்கள் இருக்கின்றன என்று நான் சொல்ல வருகிறேன். சேனன் என்று முடியக்கூடிய பெயர்கள் உள்ளவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அவர்கள் மதத்தில் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இதில் ரெண்டாவது சொல்றார், தர்மசேனன் சொல்றார். இந்த தர்மசேனர் என்ற பெயர் அப்பரடிகள் தம்முடைய முந்தைய அந்த சமண சமயத்தில் இருந்த பொழுது அவருக்கு வழங்கப்பட்ட மடாதிபதியினுடைய பெயர் இது, தர்மசேனர் என்ற பெயர். அடுத்த வரி தான் மிக முக்கியம். மந்தி போல் திரிந்து, குரங்குகள் ஒரு இடத்தில் நிலையில்லாமல் நிற்பது போல நீங்கள் என்ன செய்றீங்க, ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அருகிலா அந்தகர்க்கு எளிய நலன் திரு ஆலவாயரன் நிற்கவே. சமணர்கள் 2 மொழிகளுடைய பயன்களையும் முழுமையாக தூய்க்கவில்லை என்று வெளிப்படையாக அடிக்கிறார். ஒரு நண்பர் கேட்டார், ஆரியம்னா அப்போ அது பிராகிருதம் தானே, வடமொழி தானே, வடமொழி என்ற சொல்லுக்கு பிராகிருதம் சம்ஸ்கிருதம் எல்லாமே சேர்ந்ததானேன்னு கேட்டார். அப்போ ஏன் முதல் பாட்டில் பாகதத்தோடு இறை துரைத்த சனங்கள்னு சொன்னார்? அப்போ இங்கே ஆரியம் எது? சம்ஸ்கிருதம். நீங்கள் சம்ஸ்கிருதத்தையும் அங்கே முதலே சொல்லிட்டார், சங்கதம் பங்கமான்னு சொல்லிட்டார். சங்கதம்னா சம்ஸ்கிருதம், சங்கதத்தையே நீ என்ன பண்ணிட்ட, கொலையாக கொண்டு எடுத்து பிராகிருதமாக்கிட்ட. ஸோ பிராகிருத மொழியில் நீ பேசுகிற, இங்கே என்ன பண்ணுற, சரி பிராகிருதத்தை தான் நீ பேசுகிற, சம்ஸ்கிருதத்தையாவது கற்றுக்கிட்டியா? இல்லை. தமிழையாவது கற்றுக்கிட்டியா? இல்லை. அங்கே பாகத மொழியில் பேசுகிறார்கள், இங்கே தமிழ் அவர்கள் படிக்கவில்லைங்கிறார். மந்தி போல் திரிந்து ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அருகிலா அந்தகர்னு தெளிவாக சொல்கிறார். இந்த இடத்துல நம்ம தேப்போமி என்ன சொல்கிறாரு, தேவாரத்தில் சமணரை பற்றிய பல குறிப்புகள் வருகின்றன. ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அருகிலார் என்பது அத்தகைய குறிப்புகளில் ஒன்று. இவர்கள் 2 மொழியிலும் வல்லவராய் இருந்ததோடு பிராகிருதத்திலும் சிறந்திருந்தனர் என்றும் தேவாரத்தால் விளங்குகிறது. எனவே இருமொழி பயன் அருகிலார் என்பது இவர்கள் எழுதிய மணிப்பிரவாள நடையை குறித்ததோ என்று ஐயப்பட வைக்கிறது என்று சொல்கிறார். இந்த மணிப்பிரவாள நடை என்பது 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வருகிறது. ஸ்ரீபுராணம் என்று அவர்கள் எழுதுகிறார்கள், அது 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எழுந்த ஒரு நூல். அது முழுக்க முழுக்க மணிப்பிரவாளம். மணிப்பிரவாள நடைக்கு முதல்ல வித்து போட்டதே அந்த புண்ணியவாளன் தான். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிக்கிட்டது வைஷ்ணவர். இதுக்கப்புறம் வருவோம். அடுத்தாக்கில் சொல்கிறார், நீங்கள் என்ன தான் நூல் எழுதியிருக்கீங்க தமிழில் அப்படின்னு கேட்டால், கூட்டினார் கிளியின் விருத்தம் உரைத்ததோர் ஒலியின் தொழில் பாட்டு மெய் சொல்லி பக்கமே செல்லும் எக்கர் தங்களை பல்லறம் காட்டியே வரும் ஆடலாம் கவர் கையறை கசி ஒன்றிலா சேட்டைகட்கிளியே நல்ல திரு ஆலவாயர் நிற்கவே. கிளி விருத்தம் என்று அவர்கள் ஒரு நூலை சொல்கிறார்கள், இன்னொரு அது கிடைக்கவில்லை. அப்பரடிகள் தம்முடைய பாடலில் நரி விருத்தம் என்று சொல்கிறார். நரி விருத்தமதாகவர் நாடரேன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்கிறார். அப்போ நரி விருத்தம் கிளி விருத்தம் இது எல்லாமே சமணருடைய நூல்கள் என்று சொல்கிறார்கள். இது 2மே இன்னை வரைக்கும் கிடைக்கல. நீங்கள் என்ன செய்கிறீங்க, கிளி விருத்தங்கிற பேரில் என்னத்தையும் எழுதி வச்சுருக்கீங்க. அது உண்மையிலே அது உங்களுடைய தத்துவ கருத்தை சொல்வதாக இல்லை. எனவே நீங்கள் என்ன செய்கிறீங்க, பல அறங்களை காட்டி மக்களை மயக்குகிறீர்கள் என்று சொல்கிறார். இது ஒன்று. அடுத்தாக்கில் நீங்கள் இன்னொரு தமிழ்நாட்டில் இருந்தக்கூடிய சமணர்களுடைய பிரிவுகளில் நந்தி பிரிவு, சேன பிரிவு, அப்புறம் இன்னும் 2-3 பிரிவுகள்லாம் உண்டு, ஒரு 4-5 பிரிவுகள் உண்டு. அதில் நந்தி பிரிவை அவர் சொல்கிறாரு, கனகநந்தியும் புட்பநந்தியும் பவனநந்தியும் குமணமா சுனகநந்தியும் குணகநந்தியும் திவனநந்தியும் மொழிகொளா அனகநந்தியர் மது ஒளிந்து அவமே புரிவோம் எனும் சினகருக்கு எளிய நலன் திரு ஆலவாயர். இதுவும் அவருடைய பெயர்களை சொல்வது, முழுசாக பெயரை சொல்லிட்டார். இதுக்கப்புறம் அந்த பிராகிருத மொழியில் இருக்கக்கூடிய அந்த ஒலி சப்தம் இருக்கு இல்லையா, அந்த சப்தத்தை அவர் வெளியே சொல்கிறார். என்னென்னா, பிராகிருத மொழியில் அந்த மூக்கொலி அதிகமாக வரும், மலையாள மொழி மாதிரி மூக்கொலி அதிகமாக இருக்கும். அதை இவர் சொல்கிறார். என்னென்னா, பந்தனம் அவை ஒன்றிலம் பரி ஒன்றிலம் என வாசகம் மந்தனம் பல பேசி மாசரு சீர்மையின்றிய நியாயம். எங்களுக்கு எந்த விதமான பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே நீ ஊர்பட்ட பந்தத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற, உடம்பெல்லாம் மாசாக இருக்குது. அந்தனம் அரு கந்தனம் அதி புத்தனம் அது சித்தனம் சிந்தனர் கிளியேனாலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. இது முழுக்க பிராகிருத மொழியினுடைய அந்த தொனியை அப்படியே வச்சு அடிக்கிறார். இது பிராகிருத மொழி இப்படித்தான் இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் அவருடைய மூல நூல்களை தமிழில் எழுதி பார்த்தீங்கன்னா இப்படியே வரும், அவங்களே போட்டிருக்கிறாங்க. அடுத்து, மேல் எனக்கு எதிர் இல்லை என்ற அரக்கனார் மிகை செற்றதி போலியை பணியக்கில்லாத ஒரு பொய்த்தவங்கோடு குண்டிகை பீலிகை கூடு பாயடுக்கி நடுக்கிய பிறர் பின் செல்லும் சீலிகட்கிளி. இது வழக்கமாக 8வது பாடலில் சமணர்களையும் பௌத்தர்களையும் அடிப்பார். அதே மாதிரி அடிச்சிட்டாரு. ராவணனை வென்ற அந்த எம்பெருமானை நீங்கள் பணியாமல் நீங்கள் போலி தவம் செய்கிறீர்கள், பீலிகை கையில் மயில் பிள்ளையை வைத்துக்கொண்டு பாயை அடிக்க கொண்டு செல்லுகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய சீலம் போலி சீலம். எனவே இவர்களுக்கு நான் அவ்வளவு எளிதில் அடிபணிய மாட்டேன் தாயே, நீ பயப்பட வேண்டாம் என்று மங்கையர்க்கரசியார் சொல்லு. அடுத்து, பூமகற்கும் அரிக்கும் ஓர்வரு புண்ணியன் அடி போற்றிலார் சாம் அவத்தையினார்கள் போல் தலையை பறித்தோர் பொய்த்தவம் வேமவத்தை செலுத்தி மெய்ப்பொடி அட்டி
வாய் சகதிக்கு நேர் ஆமவர்க்கு எளிய நலன் திரு ஆலவாயரன் நிற்கவே. சமணர்களுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கை, அவங்களுடைய வாழ்வியல் கொள்கையில் திகம்பரர்களுக்கு இருந்து என்னென்னா, அவங்க கடுப்பொடி என்று சொல்லக்கூடிய கடுக்காய் பொடியை உடம்பு முழுக்க பூசிக்குவான், வாயில் போட்டுக்குவான். அது உடலினுடைய புலன் உணர்வுகளை அப்படியே அது கொல்லும். சித்த மருத்துவத்தில் அது இருக்குது. அந்த கடுக்காயை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன செஞ்சிடும், உங்களுடைய விருத்தியை குறைச்சிரும். அவன் அது ரெகுலராக அதை செஞ்சுருக்கிறான். இதை அவர் சொல்கிறார். மாலுக்கும் பிரம்மனுக்கும் எட்டாத அந்த தெய்வத்தினுடைய அடியை நீங்கள் போற்றவில்லை, இப்போவே செத்துடுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தலையை பறிக்கிறீங்க. இன்றி வரைக்கும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் தலையை பறிக்கிறார்கள். தலையை அவங்க மொட்டை அடிக்க மாட்டாங்க, தலையை பிச்சை அரிப்பாங்க. அதை அவர் சொல்கிறார். அப்புறம் அந்த கடுப்பொடி அட்டுக்கிறத சொல்கிறார். இந்த 9வது இந்த 10வது பாடலில் மிக தெளிவாக ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை கொடுக்குறார். இந்த குறிப்பை ஏன் எல்லா ஆய்வாளர்களும் விட்டுட்டாங்கங்கிறது எனக்கு புரியலை. தங்களுக்கும் அச்சாக்கியர்க்கும் தரிப்புணாத நச்சேவடி எங்கள் நாயகன் ஏத்து ஒளிந்து இடுக்கே மடுத்து ஒரு பொய்த்தவம் பொங்குநூல் வழியன்றியே புலவோர்களை பழிக்கும் பொலா அங்கதற்கு எளியேனலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. நீ நல்ல நூல் பழி நடந்திருந்தேன்னா இந்த நாட்டில் இருக்கிற புலவர்களை நீ பழிப்பியான்னு கேட்கார். அந்த புலவர்கள் யார்? தமிழ் புலவர்கள் அல்லாமல் வேறு யார் இருக்க முடியும்? அவன் பாகதம் பேசுகிறான்னு முதல்ல சொல்லிட்டாரு. அப்போ இங்கே பழிக்கக்கூடிய புலவர்கள் யாராக இருக்க முடியும்? தமிழ் புலவர்களை அவர்கள் பழிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் மிக தெளிவாக. பொங்கு நூல் வழி அன்றியே புலவோர்களை பழிக்கும் பொல்லா அங்கதர்ங்கிறார். நீங்கள் நடிக்கக்கூடியவர்கள் இந்த பக்கம் என்ன செய்கிறீங்க, அந்த புலவோர்களை பழிக்கிறீங்க, அந்த பக்கத்தில் பாகதத்தில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பாடலில் எக்கராம் அவன் கையறுக்களியே நலன் திரு ஆலவாய் சொக்கன் என்னுள் இருக்கவே துளங்க முடி தென்னன் முன்னிவை தக்கசீர் புகழிக்கு மண் தமிழ் நாதன் ஞான சம்பந்தன் வாய் ஒக்கவே ஒரு செய்த பத்தும் உரைப்பவருக்கு இடர் இல்லையே அப்படின்னு முடிச்சிடுறார். எம்பெருமான் என்னுடைய மனதிலே இருக்கிறதுனால எனக்கு இவர்களை வெல்லுவது ஒன்றும் கடினமல்ல தாயே, நீ பயப்பட வேண்டாம் என்று இந்த பாடலை சொல்கிறார். இவருக்கு நிகராக இப்போ நீங்கள் சொல்லலாம், ஞான சம்பந்தர் ஒரு பார்ப்பனர், அவர் வேளாளருடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு அப்படின்லாம் நம்ம நிறைய எழுதியிருக்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம். அப்போ வேளாளர் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா பார்ப்பனர் பின்னாலேயே போபவர்கள் தானே வேளாளர்கள் இல்லையா? அதனால் அந்த இடத்துல அப்பரடிகள் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். திரு பழையாறை வடிதாளிக்கு அப்பரடிகள் செல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்தை சமணர்கள் ஆக்கிரமித்து கொண்டு அந்த சிவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் போக மாட்டோம் என்கிறார்கள். அவர் அங்கே உண்ணாவிரதம் இருக்கிறார். அதை கேட்டு மன்னன் அந்த கோயிலை மீட்டு கொடுக்கிறான் என்பது வரலாறு. இந்த நான் இள வயதிலிருந்தே நான் தேவாரத்தை நன்றாக பாராயணம் செய்தவன் என்றாலும் இந்த பேச்சுக்காக நான் குறிப்பிடுத்த பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பார்த்தேன். அதை நான் இது இள வயதில் தவற விட்டு விட்டேனே என்று வருத்தப்பட்டேன். என்னென்னா, அப்பரடிகள் தம்முடைய 4ஆம் திருமுறையில் மட்டும்தான் மிக மிக அதிகமாக சமணர்களை பற்றி பேசுகிறார். அது நான் சொல்வது மிக அதிகமாக என்றால் 4ஆம் திருமுறையில் ஒரு 10% தான் அவர் பேசுகிறார். ஒரு அதிகமாகவே பேசுகிறார். அது குண்டர்கள் அவருடைய பேச்சை கேட்டு நான் வம்பா போயிட்டேன், வீணாக போயிட்டேன், நான் அவங்க பேச்சை கேட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சியில் அவர் ரொம்ப பாடுறார். மீதி எல்லாம் ஸ்தோத்திரமாக இருக்குது. அவ்வளவு எம்பெருமானை பற்றி நீதியால் வாழமாட்டேன், நித்தலம் தூயே நல்லேன், ஓதியம் உணரமாட்டேன், உன்னையுள் வைக்க மாட்டேன், ஆதியை அளந்து போனேன், அதிக வீரட்டனேரேன்னு அப்படியே கதறார். சரி, 5ஆம் திருமுறைக்கு போகணும். 5ஆம் திருமுறையில் பார்த்தா ஒரு இடத்துல கூட சமணர்களை பற்றி பேச்சே இல்லை. அங்கங்கே ஒரு வரியில் சொல்லிட்டு போகிறார். திருக்குறுந்தொகை என்ற யாப்பு, அந்த திருக்குறுந்தொகை என்ற யாப்பில் 4ஆம் திருமுறையில் சில பண்கள், அதன் பிறகு திருநேரிசை என்ற யாப்பு, அப்புறம் திருவிருத்தம் என்ற யாப்பு, இந்த 3ம் சேர்ந்தது 4ஆம் திருமுறை. 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை மட்டும் மிக அற்புதமான ஒரு யாப்பு. மாயாமாளவ கவுளையில் பாடுவது மரபு, அல்லது நாதநாமக்கிரியில் பாடுவது மரபு. உருகாதவர்களையும் உருக வைத்துவிடும். அந்த பழையாறை வடதளியில் மட்டும் முழு பதிகமும் சமணர்களை பற்றி பேசுகிறார். முதல் பதிகத்திலேயே சமணர்கள் கோயிலை மறைத்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார். இது அகச்சான்று. இப்போ நம்ம ஆட்கள் என்ன சொல்ல, பெரிய புராணம் ஒரு கற்பனை, ஞானசம்பந்தர் ஒரு கற்பனை. அது வள்ளலார் மட்டும் பேசலை, பின்னால் வந்தவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க. இடதுசாரிகள், அப்புறம் ஈவேரா அடியார்கள் எல்லாருமே. இப்போ ஐயா ஒன்று சொன்னாங்க, ஈழத்து அடிகள் என்று ஒரு பெரியவர் ஒருத்தர் பேசியிருக்கார். ஈழத்து அடிகள் பெரிய புராணத்தை மட்டமாக எழுதியிருக்கிறார். எங்கள் ஆசிரியர் சித்தாந்த பண்டித பூஷணம் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அதற்கு மறுப்பு எழுதியிருக்கிறார். அந்த மறுப்பு இன்னும் வெளிவரவில்லை, அதை தயாரித்து கொண்டிருக்கிறேன். தவறான நபர்களை நாம் போற்றுவதால் சமய அடையாளங்களை நாம் இழக்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். சமய அடையாளங்கள் என்றைக்குமே முக்கியம். பின்னவீனத்துவ இந்த காலத்தில் அடையாளங்கள் மட்டும்தான் நம்மளை வாழ்விக்கும். அடையாளங்களை இழந்தால் நாம் அடிமையாவோம்.
மீண்டும் காலனித்துவ நாடுக்கு தான் நம்ம போவோம். இந்த பழையாறை வடதழியில் மிக தெளிவாக சொல்றார், வாயிரும் தமிழே படித்து ஆளுரா 1000 சமணம் அழிவாக்கினான். அப்பரடிகள் சமணராகவே வாழ்ந்து அங்கிருந்து வெளியே வந்தவர். அப்போ அவருடைய வாக்கை நீங்கள் என்ன செய்யணும்? மிக பிரதானமான ஒரு பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஆய்வாளரும் இதை பற்றி பேசவே இல்லை. என்ன சொல்கிறாரு? வாயிரும் தமிழே படித்து ஆளுரா 1000 சமணம் அழிவாக்கினான். சமணர்கள் தமிழ் படிக்கவில்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார். இதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு? இந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது என்னுடைய இந்த பேச்சினுடைய மைய கருத்து என்னவென்றால், சமணர்கள் சம்பந்தர் காலத்தில் இருந்த சமணர்கள் தமிழர்கள் அல்லர். அவர்கள் வட இந்தியாவிலிருந்தோ அல்லது கர்நாடகத்திலிருந்தோ வந்த பிராகிருத மொழி பேசக்கூடிய சமணர்கள். சமணர்கள் கிபி 6ஆம் நூற்றாண்டு, அதாவது சம்பந்தர் காலம் வரையிலும் தமிழுக்கு செய்த தொண்டுகள் என்பவை மீண்டும் பரிசீலிக்கக்கூடிய ஆய்வுக்குரியவை. சம்பந்தர் காலத்திற்கு பிறகுதான் நாலடியார் உள்ளிட்ட அனைத்து நூல்களும் எழுதப்படுகின்றன என்ற வையாபுரி பிள்ளையினுடைய கொள்கை மிக மிக ஏற்கத்தக்கது. சம்பந்தர் காலத்திற்கு பிறகுதான் பிருகத்கதா என்ற நூல் எழுதப்படுகிறது. தமிழிலே பெருங்கதை என்று மொழியாக்கம் செய்யப்படுகிறது. அவர் காலத்திற்கு பிறகுதான் நீலகேசி, குண்டலகேசி போன்ற நூல்கள் வருகின்றன. அவர் காலத்திற்கு பிறகுதான் சமண பள்ளிகள் கட்டப்படுகின்றன, பள்ளி சந்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. சோழர் காலத்தில் சமணம் மிக அருமையாக வாழ்ந்திருந்தது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. எல்லா ஆதாரங்களும் இருக்கின்றன. சமணம் அழிக்கப்படவில்லை. ஆனால் அதனுடைய செல்வாக்கு குன்றியது. சைவ சமயம் செல்வாக்கு பெருகியது. அரச மதமாக இருந்த சமணம் அதன் பிறகு கீழே இறங்கி சாதாரண நிலைக்கு வந்துவிட்டது. சாதாரண நிலை இருந்த சைவம் அரச மதமாக மாறியது. இந்த அரச மதமாக மாறிய இந்த சைவத்தினுடைய எழுச்சி ஒட்டுமொத்த பாரதத்தினுடைய போக்கையும் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு மாற்றி வைத்தது. அதற்கு முதல் காரணகர்த்தா ஆளுடைய பிள்ளையாரும் ஆளுடைய அரசுகளும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்தமைக்கு தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளைக்கும் என்னுடைய கெழுதகை நண்பர் மதுசூதன் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு பெரிய பிளாஸ்ட்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவரே சொன்னது மாரி இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் சமூக வரலாறு வந்து நம்ம திராவிட சிசு சம்பந்தருக்கு முன் சம்பந்தருக்கு பின் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதி ஆகணும். சிலப்பதிகாரத்தை வந்து கிபி 751 வந்து வச்சார். அது ஒரு மிகப்பெரிய விவாதங்களை உருவாக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான உரைன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி நெல்லை சொக்கன். நினைவு பரிசு வழங்கும்படி ராம்கே அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ராம்கே ஒரு நிமிஷம்.